ஆல், வெல்கம் டு மை சேனல் ப்ரீ இலா விலாக். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிங்க. அதாவது எங்களுக்கு சொல்லிட்டாங்க கசன் வெட்டிக்கு நம்ம ஊட்டி போக போகிறோம், அதனால் வேன் வரப்போகுது. ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருக்கணும்னு எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ பேக்கேஜ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சு பர்ஃபெக்டாக ஆன் டைம், எங்கள் வீட்டில் நாங்கள் வெளில போகும்போது கூட இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிளம்புனதே இல்லை. என் பையனை 4 மணிக்கெலாம் எழுப்பி நாங்கள் கிளம்பி ரெடி ஆகிட்டோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு தான் எங்கள் வீட்டில் இப்போ கால் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டிரைவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால காலையிலே பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த ட்ரிப் போகணும் அப்படின்னு நாங்கள் ஆன் டைம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டிரைவர் என்ன சொன்னாருன்னா, ஈவினிங் 5 மணிக்கு நினச்சிக்கிட்டேன், மார்னிங் பிக்கப்பான்னு எங்களே கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 hour லேட்டாக தான் வந்தார். ஸோ நம்ம இன்றைக்கி போய் ரீச் ஆக போகிறதும் கண்டிப்பாக லேட்டாக தான் இருக்கும், மிட் நைட் ஆகிடும் அப்படின்னு ஏற்கனவே எங்கள் மாமா சொல்லிட்டாங்க. சரி இப்போ வாங்க நம்ம வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பிக்கப்புங்கிறதுனால அத்தை வீடு இங்கே தான் ஃபஸ்ட்டு பிக்கப். இங்கே முடிச்சுட்டு நேராக பொண்ணு வீட்டுக்கு போய் அப்பா அம்மா பொண்ணு எல்லாரும் அப்புறம் இன்னும் சிலரும் வராங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ராவல் வேனில் இந்த மாதிரி பெரிய பஸ்ஸில் வரீங்க, எப்படி இருக்கு? செகண்ட் டைமா? கூல். அம்மா கிளம்பிட்டீங்களா? இப்போ டைம் என்ன கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:25. நாங்கள் 4 o'clock எழுந்துருமா எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்காக. டிரைவர் ரொம்ப சொதுப்பிட்டாருமா, லேட்டாக தான் கிளம்புறோம். ஓகே, எல்லாம் நல்லதுக்கு, எல்லாம் அவன் செய்யறதுக்கு. ஆமாம். ஸ்டோரி போட்டிருந்தல இன்ஸ்டால. ரியா நீ காட்டும் மெஹந்தி. நைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக நமக்கு ட்ராவலில் தான் போக போகுது. அண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்லாம் கேன் வாங்க வேண்டாம், அது வந்து ஊற்றி குடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நாங்கள் அந்த பெட் பாட்டில் இருக்கோம் பார்த்திங்களா, அப்படியே ஒரு பேக் மாதிரி வாங்கியாச்சு. அண்ட் ஸ்நாக்ஸும் வாங்கியாச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டதுனால என் பையனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம பொண்ணு வீட்டிலேருந்தே கிளம்ப போகிறோம். வரவங்க எல்லாருமே வந்தாச்சு. இப்போ வந்து பொண்ணோட அப்பா அப்புறம் எங்கள் டாடி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வாங்க நம்ம ஜர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ கல்யாண பொண்ணோட அப்பா என்னோட தாய் மாமா, இவர் தான் பால சுப்பிரமணியன். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல ஹோட்டலில் நிப்பாட்டுங்க, நம்ம வந்து சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் யூடியூப் சேனலுக்காக வீடியோ இருக்குன்றது எனக்கு கிண்டல் பண்ணி ஓட்டிக்கிட்டோ இருக்காரு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இது வெஜ் அண்ட் நான்வெஜ், பட் இட்ஸ் ஓகே, நம்ம வெஜ் தான் சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம போய் டிஃபன் சாப்பிட்லாம்.
ஸோ நம்ம போக போகிற ஊர் குளிராக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் எங்களை சமாளித்து ஏசி கிடையாது, இது நான் ஏசி தான் கூட்டிகிட்டு போனாங்க. பட் காலையில் இப்போதைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. பட் கண்டிப்பாக ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்லா இருக்காது. அண்டு நாங்கள் போகும்போது என்னென்னு தெரியல, நிறைய போலீஸ் செக்கிங் நடந்துட்டு தான் இருந்தது. அண்ட் இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டு வந்தோடனே ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததுங்க. அதாவது கூட வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தங்க வந்து ஹேண்ட்பேக்கை நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்லையே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 10 minutes கழித்து தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஹேண்ட்பேக் விட்டுட்டு வந்துட்டோம். சரி என்ன தான் இருக்குன்னு கேட்டப்போ செல்ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து பர்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குன்னாங்க. அண்ட் வாலெட்லாம் வேறு விட்டுட்டாங்க, அந்த கஷ்டம். அதனால உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா டிரைவர்கிட்ட சொன்னோம், இப்போ ஒரு யூ டர்ன் போட்டுட்டு போகிறேன்னு போனார். ஆனால் போனார் 10 நிமிஷம் கிட்ட போனாருங்க. ரொம்ப தூரத்தில் நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு தெரியல பார்த்தீங்கன்னா. அப்புறம் திரும்பி போய் நாங்கள் எடுத்தோம். நம்ம ஏற்கனவே இன்றைக்கி சொதப்பல், டிரைவர் வந்தது லேட்டு அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் ஒரு லேட்டு. ஸோ போக போக எங்கள் மிட் நைட் தாண்டி போய்டும், பாஸ்ட் மிட் நைட் தான் நம்ம ரீச் ஆகுன்ற அளவுக்கு இப்போ நம்மளோட டியூரேஷன் வந்து நம்ம ட்ராவல் காட்டும் இல்லையா, மேப்பில் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். ஸோ என் பையன் பார்த்தீங்கன்னா அவன் கசினோட நல்லா மிங்கிளாகி செட் ஆகிட்டான். ரொம்ப ஜாலியாக அவ கூட பேசிட்டு வந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போதெல்லாம் போர் அடிக்குதுன்னு என்ன கொன்னுடுவான். பட் இந்த வாட்டி பரவாயில்ல, நான் தப்பிச்சேன். ஆனால் என்னாச்சு, டிவியை பார்த்தோன்னே அம்மா எனக்கு வந்து சாங்ஸ் பார்க்கணுன்னு கேட்டிருந்தான். பட் வந்து டிரைவர் வந்து இது கூட கொஞ்ச நேரம் நாங்கள் போராடணும். ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வந்து நாங்கள் நிப்பாட்டுவோம்ல, நான் அப்போ செட் பண்ணி தரேன்னாரு. பட் அப்பையும் வந்து பண்ணாங்க, ரிமோட் கொடுத்தாரு, ஒர்க் ஆகலை. அப்புறம் இன்னும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னார், நாங்களும் பார்த்தோம். அப்புறம் லேட்டர் வந்து என்ன சொன்னார்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், அதுவே ஆன் ஆகும்னாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே என்னாச்சு. அப்புறம் பிரச்சனையே எல்லாருக்கும் ஒரு என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. சரி வாங்க, இது சூப்பரான நம்ம ரோட் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். நம்ம பார்த்தோன்னா ட்ராவல்ஸில் புக் பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் கூட்டிகிட்டு போகல, நம்ம கோயம்புத்தூர் ரூட் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து நம்மளுக்கு பெங்களூர், அதாவது மைசூர் ரூட்டை விட பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தி நம்மளுக்கு டியூரேஷன் ஆகும் ட்ராவல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ போர்டு வந்து வேறு ஸ்டேட் போகிறது வந்து கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க இந்த கோயம்புத்தூர், அவினாசி அந்த மாதிரி ரூட் போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆன் த வேல நம்ம கள்ளக்குறிச்சி அண்ட் அன்னூர், அவினாசி இதெல்லாம் டச் பண்ணிட்டு தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12:41 ஆக போகுது. அண்ட் இதுதான் நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்ச் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போனோன்னே ஒருத்தர் குடுகுடுன்னு வந்து வாங்கன்னு கூப்பிட்டாரு. எங்களுக்கு பயமாகவே இருந்தது, ஏன்னா ஹோட்டல் ஆளே இல்லை. அண்ட் ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா வெரி ஆவரேஜாக இருந்தது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் வந்து டிமாண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரைஸாக இருந்தாலும் பொரியலாக இருந்தாலும் வாங்குகிற மாதிரியான ஒரு சர்வீஸ் இருந்தது. சர்வீஸ் வெரி புவர்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி இருந்தது. வெரி ஆவரேஜ் ஃபுட். அதாவது பசிக்கு சாப்பிடலாமே தவிர மற்றபடி பசங்களுக்கெலாம் சுத்தமாக ஒழுங்காகவே அவங்க சாப்பிடல. எங்களுக்கு வேறு ஏதாவது பர்கர், சாண்ட்விச் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட் லஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாசா ஃப்ரூட்டி மாதிரியான ட்ரிங்க்ஸ் அங்கே இருந்தது. அந்த ஸ்மாலாக ஒன்று இருக்கும் இல்லையா, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, அது மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆனது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அப்படியே தூக்கி போட்டுட்டேங்க. அண்ட் வெரி வெரி புவர். இந்த ஹோட்டலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. என்னதான்
தான் எத்தனை வாட்டி நம்ம கார் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி வேனில் அதுவும் ஃபேமிலியாக நம்ம ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே வேறங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் என் பையனும் ஒரு யூடியூபர், அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் கிங் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த வீடியோஸை வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் காட்டிட்டு அவனுக்கு ஒரே பெருமை தாங்க. மை ஆல் டைம் ஃபேவரட் ராஜா சார் சாங் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ட்ராவலில் கேட்டது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல் ராஜா சார் ஃபேன்ஸ். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 4:15 ஆகுது. ஸோ டீ காஃபி பிரேக் தான் எடுத்திருந்தோம். பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இந்த ஷாப் எங்களுக்கு லக்கீலி கிடச்சிது. ஏற்கனவே லஞ்ச் பசங்க நல்லாவே சாப்பிடல அப்படிங்கிறதுனால சாண்ட்விச் ஆர் பர்கர் எங்களுக்கு வேணும்னு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால இங்கே வந்து சீஸ் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மயோலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பட் ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். பட் டீ காஃபி ஸ்நாக்ஸ் இங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு நான் ஏசின்றதுனாலே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள்லாம் குல்ஃபி ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பசங்களுக்கு சாண்ட்விச் அதுவும் டேக்அவே வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குன்னூர் வந்துட்டோங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சில் ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. போக போக நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர் வந்துடும். ஏற்கனவே சொன்னதுனால ஸ்வெட்டர், ஜர்கின், குல்லா இது எல்லாமே நாங்கள் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால எல்லா இடமும் விநாயகர் கோயில்கிட்டலாம் களை கட்டுச்சுங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா அங்கேயும் பரவாயில்ல, அங்கேயும் நல்லா செலிப்ரேட் பண்ணுற இதில் தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குன்னூரில் தான் இருக்கோம். டைம் வந்து 10 o'clock. அண்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் டின்னர். அண்ட் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து 10 o'clock அவங்களோட க்ளோசிங் டைமாக, நம்ம வந்ததோ ரொம்ப லேட்டு. ஸோ என்ன தான் இருக்குதுன்னு கேட்டப்போ பரோட்டா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை.
அண்ட் பார்த்திங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் சால்னா இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் வந்து வெஜ் வாங்கிக்கிட்டோம். அண்ட் பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. அதுக்கு தாங்க பசங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டயர்டாயிட்டாங்க. அண்ட் லேட்டாக கிடச்சிது. பட் ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் லேட் ஆகிடும். அதனால சாப்பிட்டுட்டு நம்ம மலை ஏற தான் போகிறோம். அண்ட் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறைய ஹேர்பின் பெண்ட் இதெல்லாமே இருக்க போது உங்களுக்கு ரோட்ஸ் பார்த்தாலே தெரியும். அண்ட் வந்து அனிமல்ஸும் இருக்கும்னு சொன்னாங்க. பட் தெரியல, நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டாங்க. அது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்களாம் பார்த்திங்கன்னா டின்னர் டைமே பார்த்திங்கன்னா 10க்கு தானே சாப்பிட்டோம். ஸோ வண்டியில் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டோம். ஒரு 12:10 கரெக்ட் டைம் பார்த்திங்கன்னா 12:10 டிரைவர் வந்து கூப்பிட்டாரு. ஸோ எங்கள் அத்தையெல்லாம் எழுப்புனாங்க. என்னடான்னு பார்த்தா இப்படி எழுந்துரு யானைன்னு சொன்னாங்க. அண்ட் வந்து டிரைவர் ரொம்ப பயந்துட்டார். ஏன்னா முன்னாடி எந்த வண்டியுமோ இல்லைங்க, இவர் தான் இருக்கார். முன்னாடி யானை இருக்காங்க. பார்த்திங்கன்னா வழியில் இருக்கக்கூடிய செடியெல்லாம் பறித்து அங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு பயங்கரமாக. அண்ட் வந்து எங்களுக்கு லைட் அடிக்கும் அவருக்கு பயம். ஸோ லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாரு. பட் தூரத்தில் எங்களால் நல்லாவே ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் சத்தம் போட்டால் எங்கே நம்மளை அட்டாக் பண்ணிவிடுமோன்னு ஒரு பயமாக இருந்தது. ஏன்னா காட்டு யானையாச்சே. இதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸில் தானேங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. டிரைவர்கிட்ட வாங்கிக்கோ. ஸோ எங்களுக்கு முன்னாடி வந்த வண்டி பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி வந்து லைட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டிரைவரும் லைட் வந்து அடித்தார். ஏன் ஹார்ன் கூட அடித்தாருங்க. பட் கொஞ்சம் கூட யானை அசரவே இல்லைங்க. எங்கள் டிரைவருக்கு ஒரு பயம், முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய வண்டி போச்சுன்னா அதோடு நம்ம போயிடலான்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாரி ஒன்று போச்சு, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டாங்க. அண்ட் இதை நாங்கள் முன்னாடி இருந்து எடுத்தோம். இறங்கிலாம் எடுக்க ரொம்ப பயமாக இருந்தது. 5 யானைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி யானை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டு சைட்லேயும் நமக்கு யானை இருந்தது. நான் டக்குன்னு அதை என்னால் கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சுத்தமாக இல்லைங்க. கால் பண்ணி கேட்டு தான் போனோம். அதாவது மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் அட்ரஸ் கேட்டு தான் போனோம். டிரைவருக்கு வேறு கூகுள் மேப் நெட்வொர்க் இல்லாதனால எதுவுமே போட முடியல. அண்ட் நம்ம சுற்றி ஒரே இடத்த சுற்றிக்கிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தங்கின காட்டேஜுக்கே யானைலாம் வருமா, கரடியெல்லாம் வரும், அதனால் நாங்கள் முன்னாடி போய் செக் பண்ணிவிட்டு உங்களை சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு. அதுக்கப்புறம் எங்களை டைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் 3 மணி 3:30க்கு தாங்க நாங்கள் போய் ரீச் ஆனோம் எங்கள் காட்டேஜுக்கு. பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் எங்களோட காட்டேஜ். நேராக போய் செம்ம டயர்ட் படுத்துட்டோம். அண்ட் நாளைக்கு நம்ம அங்கே போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு பரிசம் போடுறதுக்கு போக போகிறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.